ஒவ்வொருவரும் சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய நாய்கள் உன் தாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர். பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசிகளே, தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் கர்த்தருக்கு எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எங்களால் கூட சாட்சி சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து ஊழியக்காரர்களை அடித்து வேதத்தை கிழித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்த நாங்கள் கர்த்தர் எங்களை ரட்சித்த நாள் முதல் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே அனுதினமும் இரவு பகல் பாராமல் காத்திருந்து செபிக்கிறபடியினாலே இன்றைக்கு எங்கள் குடும்பத்திலே எங்கள் சமூகத்திலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நன்மை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நித்தமும் சாட்சியாக சொல்ல முடியும். நான் ஒன்றும் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் உங்களோடு ஷேர் பண்ணுகிறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒன்றுமே இல்லாமல் உதாரித்தனமாக போற்று கேசு அடிதடி பஞ்சாயத்து என்று சொல்லி எல்லாத்தையும் இழந்து நெருக்கடியாய் இருக்கும்போது தான் கர்த்தரை அறிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. பெருமையாய் வந்த என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதபடி 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை நேர்த்தியாக செம்மையாக ஆண்டவர் நடத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே காத்திருந்தோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். வெட்கப்பட்டு போகாதபடி. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கணும்னா எவ்வளவு வரவு செலவு பார்க்க வேண்டியது இருக்கிறது. கடனே இல்லாமல், வெட்கமே இல்லாமல், அல்லேலூயா, ஒரு பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் நோய் நொடி இல்லாமல் சமாதானமாய் வாழும்படி கர்த்தருக்கு காத்திருந்ததுனால அவர் வெட்கப்படுத்தாதபடி இந்த கிருபை நாட்களை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்களே சாட்சியாக சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அல்லேலூயா. நான் சொன்ன சாட்சியின்படி கர்த்தருக்கே காத்திருக்கிறவர்களாய் பொறுமையோடு நிதானத்தோடு செய்வார் என்கிற ஆபிரகாமை போல. பாருங்க, இப்போ நம்ம குளக்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு ஆத்தங்கிற இந்த நீரோட ஓடுகிற இடத்துல கொக்கு அப்படியே போய் காத்திருக்கும். அல்லேலூயா. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. அந்த கொக்கு ஒத்த காலில் நிற்கும், அப்படியே தூங்கினது போல நிற்கும். அதுக்கு அந்த சின்ன மீனெல்லாம் கண்டு அதுக்கு இல்லை படாது, அது காத்திருக்குது. எதுக்கு காத்திருக்குது? பெரிய மீன் வரும், சின்ன மீனை அனுப்பிக்கிட்டு பெரிய மீன்லாம் பின்னால் வரும்னு நினைக்கிறேன். அந்த நீரோட பக்கம் பார்த்தா சின்ன சின்ன குட்டி மீனெல்லாம் அப்படியே ஓடும் சாடும். கொக்கு பார்த்துட்டே இருக்கும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த பாருங்க, அந்த கொக்குக்கு தெரியும் இந்த மீனெல்லாம் அப்படி பரியாசம் பண்ணிகிட்டே போகும். அப்போ எல்லா மீனும் நினைக்கும் இந்த கொக்கு நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆனால் அதுக்கு பசியாருன்னா 10 சின்ன மீனை பிடிக்கிறத விட ஒரு பெரிய மீனை பிடிச்சா அதுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அதனால இது பெரிய மீன் வரட்டுன்னு சொல்லி காத்திருக்கும். இப்போ கொக்கை நினைச்சு எல்லாம் அசட்டையாட்டு அது அப்படிதான் நிற்கும். நம்மளை கொத்தவோ பிடுங்கவோ செய்யாது, பிடிக்கவோ செய்யாதுன்னு சொல்லி பெரிய மீன் வரும்போது லவக்குன்னு பிடிச்சிரும். அதான் பிரியமானவர்களே, காத்திருந்த கொக்கு ஆசீர்வாதமான நன்மையை பெற்றுக்கொண்டது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசி 7வது. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் நேசர் என்னை கேட்டருள்வார். எங்கள் நம்பிக்கை வீண் போகல பிரியமானவர்களே. அருமையான பிள்ளை இறந்து
பல 20 வருஷம் கிட்ட நெருங்குது. ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருந்து ஒரு நன்மையும் ஒரு குறைவும் பெறாதபடி பரிபூரணத்தை பெற்றிருக்கிறேன். வேதத்தை பாருங்க, அந்த மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் பரியாசம் பண்ணதான் செய்தாங்க. ஆமா, இப்ப இயேசுகிட்ட போயிட்டாமா, செத்து போன பிள்ளைய கொண்டு வந்துருவான், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள். ஆமாங்க, எல்லாரும் இவர் தான் விசேஷமா ஊழியம் செய்கிறார், ரொம்ப தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவர்களுக்கு முன்னால அந்த மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஏ சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. அநேக கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்கே காத்திருக்கிறபடினாலே, அல்லேலூயா, கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர், கிருபை தந்திருக்கிறார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. இருளில் வாழ்ந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம், துன்மார்க்கமாக வாழ்ந்தோம், குடித்து வெறித்து இஷ்டம் போல வாழ்ந்தோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. எங்களால் நிச்சயமான உறுதியான சாட்சியாக கர்த்தர் உயிரோடு இருந்து செயல்படுகிறது எங்களால் அறிவிக்க முடியும். பிரியமானவர்களை, அறிவிக்க முடியும். மீகா 7:9 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நான் சொன்னது போல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஊழியக்காரர்களை அடித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவ நாமத்தை தூஷித்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. அவர் எனக்காக வழக்காடு நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். இன்னும் மேன்மையான நன்மைகளை இன்னும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் பெரிய மேன்மையான நன்மை கர்த்தர் எங்களோடு சொல்லி வருகிறார். நான் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், உன்னை அதிசயமாய் நடத்துவேன், நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் உனக்கு உன் சம்பத்துகளும் செய்வேன் என்று சொல்லி வருகிற தேவன், அவருக்கே காத்திருக்கிறேன். நிச்சயமாய் வெளிச்சத்தின் பாதையிலே ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கர்த்தருக்குள் தேவனுக்குள் அடியிலே வேர் பற்றி நுனிலே துளிர்விட்டு பூத்து காய்த்து கனி கொடுத்து தேசத்திலே பரம்பி பெரும்ப கர்த்தர் கண்டிப்பா செய்வார். ஆண்டவருடைய வருகை மட்டும் சந்ததி சந்ததி தலைமுறை தலைமுறையாய் நிறைந்து நிலைத்திருக்க செய்வார் என்று ஆசையாய் சந்தோஷமாய் காத்திருந்து நன்மையை பெற்று வருகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. காலையிலே, அதிகாலையிலே காத்திருக்கிறது. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அதிகாலையிலே தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, நான் அதிகாலையில் விழித்து உம்முடைய நன்மைக்காக, உம்முடைய வருகைக்காக, அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பேன். நாங்களும் காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால சொல்லுகிறேன், இரக்கத்தினால. அதிகாலையிலே செபிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதிகாலையிலே நடு சாமத்திலே எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கவும், பாவரிக்கை செய்தவும், தவறுகளை மன்னிப்பு கேட்கவும், அவர் செய்த அற்பங்களை நினைத்து நினைத்து துதித்து மகிழ்ந்து களி கூறவும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுனால, அல்லேலூயா, அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 10வது வசனம், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அல்லேலூயா. அடுத்த வசனம் 71:11, தேவன் அவர்களை கைவிட்டார், அவரை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கத்தான் செய்தது பிரியமானவர்களே.
ஒரு இக்கட்டான இல்லை. நான் ரசிக்கப்பட்டு ஒரு 80-100 நாட்கள் இருக்கும். என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய சகோதரி எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வந்திருந்தார்கள். ஒரு நாள் கடை திறவுக்கு போகும்போது அப்படியே யாராவது தள்ளப்பட்டு கீழே விழுந்து ப்ரெஷர் மூளை சாவு என்கிற வியாதியில் பிடிக்கப்பட்டு அப்படி கோமால போய் வலது கை ஒடிஞ்சு அப்படியே உணர்வற்று விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. நான் சென்னைக்கு டியூட்டிக்கு போயிருந்தேன். அடுத்த நாள் வரும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னால் பயங்கரமான கூட்டம். அல்லேலூயா. எல்லாரும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை. இந்த குடும்பம் இயேசு இயேசு என்று சொன்னதுனால, அந்த நம்ம தெய்வத்தை போட்டெல்லாம் உடைச்சதுனால அனாதையா செத்து கிடக்கிறா. இவனை விடுவிப்பார் இல்லை, நம்ம தெய்வம் தான் பெரிய தெய்வம், காரியம் செய்கிறது என்று சொல்லி திரளான கூட்டம் என் வீட்டுக்கு முன்னால கூடி அவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமத்தே பிரியமானவர்களே, அவர்கள் என்னை பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 19வது வசனம், தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் என்னையும் என் குடும்பத்தையும் பகையாய் பகைத்தார்கள். ஆண்டவர் நம்ம தெய்வத்தை விட்டு இயேசு இடத்துல போனதுனால தான் இவனுக்கு இந்த அவமானம், இந்த குடும்பமெல்லாம் அழிஞ்சு போகும், இயேசு கையால் ஆகாதவர் என்று சொல்லி ஆண்டவரையும் எங்களையும் ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சங்கீதம் 19:20 கவனிங்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவர்கள் உண்டோ என்று காத்திருந்தேன். அல்லேலூயா. ரொம்ப நேரமாக அவர்கள் பரியாசம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. பிரியமானவர்களே, எனக்காக யாராவது ஒரு ஆறுதல் சொல்லுவார்கள், சரி போட்டு ஒன்றும் இல்லை சகோதரி பிழைப்பார்கள் என்று சமாதானம் சொல்லுவார்கள் என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிற அந்த கூட்டங்கள் ஓயாமல் நிந்தித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருந்து நான் செபித்த செபம் வீணாக போகவில்லை. டாக்டர் சொல்லியிருந்தார், இவர்கள் பிழைக்க முடியாது, மரித்து போவார்கள், இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்குள்ளே இவர்கள் மரித்து போவார்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவர் சமூகத்திலே காத்திருந்து செபித்தேன். என்னுடைய காத்திருப்பு வீணாக போகவில்லை. கோமாவிலே படுத்த படுக்கையாய் வலது காலும் கையும் செயலிழந்து செயலற்று போயிருந்த சகோதரி அடிமை இந்த முட்டாளுடைய செபத்தை கேட்டு 15 நிமிஷத்திலே இந்த படுக்கை விட்டு எழும்பி நடக்க வைத்து கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஒருபோதும் வெட்கப்பட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 11வது வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம், அதுக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் சொன்ன சாட்சி மூலமாக கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக மரித்த நிலையில் கோமாயில வலது கையும் வலது காலும் செயலற்று இருக்கிற சகோதரி உயிரோடு எழும்பி வருவார்கள். அல்லேலூயா. நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் என்னோடு சொன்னதை செய்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர் மீது பிரியமாயிருந்து இரக்கமாயிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட டாக்டர் சொன்ன காரியம் அவர்கள் இன்னைக்கு இன்னும் சில மணி நேரத்திலே மரித்து போவார்கள் என்று சொன்னாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ரொம்ப பிரியமான நன்மைகளை வேண்டுவதற்கு அதிகமாக செய்து அவர் கனப்படுத்தினார் இந்த வசனத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா.
சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. எனக்கு அன்பானவர்களை, வாழ்க்கையிலே வரக்கூடிய திடீர் இழப்பு, நஷ்டம், கஷ்டம், அநேக பாடுகளை குறித்து சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். இப்படியாய்ப்பட்ட அநேக ஆரம்ப நாட்களிலே சோர்வுகள், மகனை இழந்த கவலை, நஷ்டம், ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்து நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் எங்களுக்கு பலன் தந்து, சத்துவமில்லாத எனக்கு அல்லேலூயா, சொற்ப படிப்பு, ஒரு சொற்ப படிப்பு தான் படித்திருக்கிறேன், எனக்கு சத்துவமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஞானமற்ற பலனற்ற திடனற்ற என்னையும் பலனை கொடுத்து, இந்த ஞானத்தை கொடுத்து சுவிசேஷ அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுவிக்கவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, சத்துவம் இல்லை, பலன் இல்லை, படிப்பு இல்லை, அறிவில்லை, நிச்சயமாக ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்திருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இப்படியாய்ப்பட்ட பலவீனர்களுடைய பிரசங்கத்தினால் அநேகவரை ரட்சிக்க அவர் வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 40:30, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அல்லேலூயா. இந்த காலத்திலே எவ்வளவு பெரிய பலவீனனும் இளமைஞனா இருந்தாலும் அல்லேலூயா, அவன் சோர்ந்து இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் கூட இடறி விழுவார்கள். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற முதிர் வயதிலும் அவர் பலன் கொடுக்கிற தேவன். நான் உன்னை முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவனாக மாற்றுவேன், நான் உன்னை முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அல்லேலூயா, முதிர் வயதிலும் அல்லேலூயா, சோதரம் சோதரம். ஏசாயா 40:31 பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு வயது சென்றவர்களாக இருந்தாலும் சரி, முதிர் வயதிலும் நம்மை காக்கிற ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள அதிசயம் என்ன தெரியுமா? உலக மனுஷர்கள் வயது ஆக ஆக பலவீனப்படுவார்கள். கர்த்தருக்குள் காத்திருந்து கர்த்தர் நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், அந்த வசனத்தின்படி நம்மளுக்கு நன்மை செய்வார் என்று காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்பி பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் கூட சொல்லலாம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற காலங்களிலே எனக்கு 49 வயசாய் நான் இருக்கும் போது அநேக பலவீனங்கள். நான் ரட்சிப்புக்கு முன்னால் சரீரத்தில் பலவீனம், சுகர் உண்டு, ப்ரெஷர் உண்டு, வாத விளைச்சல் உண்டு, முட்டு வலி உண்டு, பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஒடிஞ்சு ஒட்டு போட்டதுனால நடக்க முடியாத நிலைமை உண்டு. அந்த கால் ஒடிஞ்சி ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முதுக தாத்து ஊசி போட்டதுனால முதுகு வலி, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. இவ்வளவு பலகீனத்துக்கு சொந்த பலகீனப்பட்டவன் தான் இந்த நாராயண வடிவு. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவது போல, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கிருபையை சொல்லுகிறேன், அவர் செய்த இரக்கத்தை சொல்லுகிறேன். இவ்வளவு வியாதியின் சரீரத்தில் இருந்த பிறகும் ஒன்று என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காக்கிறார். அல்லேலூயா. நானே உங்களுக்கு முன்னால் சாட்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, இவ்வளவு திரளான சாட்சிகளை கேட்டும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பான தெய்வம். எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர். எந்த பாவியையும் புறம்பே தள்ளாத தேவன். பாவம் செய்தாலும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் தவறுவதில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எனக்கு பிரியமானவர்களே,
ஒருவேளை நீ கடந்து வந்த பாதைகள் பாவம், நிந்தையும், பிரச்சனையும், போராட்டம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் என்னை போல. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் நமக்காக காத்திருக்கிற தேவன், நம்மை முன்குறித்த தேவன். நம்முடைய தாயின் கருவிலே நம்ம மாமிசமாய் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய பிள்ளையாக நம்மை உருவாக்கி முன்குறித்த தெய்வம். என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். பிரியமானவர்களே, நான் பிறந்து வளர்ந்து விவரம் தெரிஞ்சு 49 வயசு வரை பாவம் செய்தேன். அவர் காத்திருப்பு விருதா போகவில்லை. என்னுடைய மகன் நாராயணபடி குடும்பமாக ரட்சிக்கப்படுவான் காத்திருந்தார். 50வது வயசிலே அவருடைய காத்திருப்பின்படி நான் ரட்சிக்கப்பட பெரிய ஏதுவாய் இருந்தது நமக்காக. ஆனாலும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற நிர்விசாரியாக இருந்த நாமளும் ஒரு நாள் மனம் திரும்புவோம் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்புக்காக அருமை இரட்சகர், அருமை ஆண்டவர் இயேசுவின் ஆவியானவர் நமக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. அவர் காத்திருந்தார். அதனுடைய பலனை நாங்கள் இன்னைக்கு ருசித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் மேல் நம் மனது உருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு காலத்தில் 50 வயசு வரை பாவம் செய்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமான, கிருபையான, வல்லமையான, அழகான, நேர்த்தியான, ஜீவனுள்ள, உண்மையான இந்த அற்புதமான ஊழியத்தை தந்து கனப்படுத்துகிற தேவனுக்கு அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருந்து செபித்து ஜெயம் எடுத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து அவருடைய அன்பை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர் செய்த நன்மைகளை வேத வசனத்தோடு சாட்சியாக சொல்லி அந்த பேரின்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த பேரின்ப மனமகிழ்ச்சியை நாங்கள் அளவில்லாமல் அடைந்து சந்தோஷமாய் காத்திருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை நித்தமும் தேடுகிறவர்களுக்கு, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் செய்த கிரியைகளை எந்த மனுஷனும் ஆராய்ந்து அறிய முடியாது. ஒருவேளை பார்வைக்கு நாங்கள் ஒரு அற்பமாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு அற்பமாக தென்படலாம். ஆனால் வருங்காலம் நிகழ்காரியம், இனி பரலோக ராஜ்யத்திலே அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள், இப்படியாய்ப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை ஒரு கண்ணும் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளவு எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத, சொல்லி முடியாத, வர்ணிக்க முடியாத, அளவில்லாத அதிசயங்களையும் கர்த்தர் ஒரு குடும்பத்திலே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லானது போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சபிக்கப்பட்டு பிள்ளையற்றவன், கொள்ளியற்றவன் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு முன்பாக பரிகாச பொருளாக நாங்கள் குற்றமுள்ளவர்களாய், அவர் ஜீவனை பறிகொடுத்து ஒரு மகனை இழந்து நஷ்டப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்கிறது போல இருந்தாலும், நாளானது ஒன்று வரும்போது கர்த்தர் எங்களுக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் சந்ததிகளுக்கும், தலைமுறைகளுக்கும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிறைந்து இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே செய்கிற பெரிய காரியங்கள் ஒருவருடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் பிரியமானவர்களே இல்லை என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். கர்த்தர் மகத்துவம் செய்கிறார், கர்த்தர் அதிசயம் செய்கிறார். ஒரு சாதாரண நாராயண வடிவுக்கு துன்மார்க்கமாய், போக்கிரியாய், வேதத்தை கிழிச்சு, ஊழியக்காரர்களை அடித்து, தேவநாமத்தை தூசித்து, பொல்லாப்பு செய்து பொல்லாங்கே தொழிலாக கொண்டிருந்த எனக்கு இவ்வளவு நன்மை செய்கிற கர்த்தர்
இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் நல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற சத்தம் கேட்கட்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியும், உறவை இழந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பாடு கண்ணீர் அழுகை நிந்தை அவமானம் பிரச்சனை போராட்டம் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நாங்களும் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படியாய்ப்பட்ட எங்களை ரட்சித்தாரே, அழைத்தாரே, பேர் சொல்லி கூப்பிட்டாரே, அவரிடத்திலே நாங்கள் எல்லா பழைய கிரியைகளெல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற படியினாலே கர்த்தருக்குள் குடும்பமாய் பேராய் அவருடைய நாமத்திலே வாழ்ந்து சுகித்து சந்தோஷித்து எல்லா நன்மைகளையும் பெற்று ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக வாழ்கிறது போல இந்த சத்தத்தை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் காத்திருப்பேன் என்று பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் நல்லவரும் மேன்மையானவருமாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொன்னது போல இந்த சத்திய வார்த்தையாகிய ஆபிரகாம், ஆண்டவரே எங்கள் முன்னோருடைய தகப்பன் ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமையாக காத்திருந்தபடி இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட அந்த சந்ததியாக இன்னைக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிற அல்லேலூயா உடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே பிறக்க செய்து, ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி நன்மையான இவுகளை கொடுத்து எங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர், தயவு செய்தப்பா இந்த கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டதப்பா ஆண்டவரே, ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அற்புதம் செய்த ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டு காத்திருந்து நன்மையான இவுகளை பெற்று ஜீவனுள்ள சாட்சியாக அல்லேலூயா சமாதானம் சந்தோஷம் பெற்றவர்களாக இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் ஆண்டவரோடு வாழ்ந்து ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்திலே பங்கெடுக்கத்தக்கதான கிருபை பெற்றவர்களாய் மாற ஆண்டவரே ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்திலே கொண்டு வாரும் ஆண்டவரே. தயவு செய்தப்பா, தயவு செய்து மனுக்குலங்களுக்கு மனம் இறங்கும். அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து ஆண்டவரை ரட்சித்து காத்து புதிய வழியை கொடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அனைவரையும் சத்தத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற, கேட்கிற, அறிகிற, மனசாய் இருக்கிற, ஒப்பு கொடுக்கிற, உம்மை நேசிக்கிற, தேடுகிற அனைவரையும் கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய அன்பு பாச நேச கரத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தாழ்த்தி செபிக்கிறோம். தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமேன் ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அடிமை வீட்டில் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து அங்கே எல்லா வியாழக்கிழமையும் மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரை கூட்டம் நடக்கிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். எல்லா மாதமும் பிரதி மாதம் 3வது வாரம் சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரை நடத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். சபை பாகுபாடு என்று எல்லோரும் கர்த்தரை பாருங்கள், நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.